இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ப்ராஜெக்ட் ஒய் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு கொரியன் ஆக்ஷன் படமா எடுத்திருக்காங்க. இது நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப தமிழ் டப்பிங்கோட அவைலபிள் இருக்கு. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ரெண்டு ஹீரோயின் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே வயசை சேர்ந்தவங்க, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஒரு மிகப்பெரிய திருட்ட ஒன்ன பிளான் பண்றாங்க. அதாவது மிகப்பெரிய அளவிலான தங்கங்களை திருடுறதுக்காக ஒரு மிகப்பெரிய பிளான பண்றாங்க. அதை நோக்கி இவங்க போகவும் செய்றாங்க. அதுக்கு நடுவுல வர பிரச்சனைகள்லாம் என்ன, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி போகுது, கடைசியில இவங்க அந்த கோல்டு அடிச்சாங்களா, அதை யார்கிட்ட இருந்து அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிற படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ரெண்டு ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ்மே சொல்லலாம். சூப்பரா பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க மேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கிரைமையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கு. ஆனால் என்ன, இந்த படம் பயங்கர ஸ்லோவாக போகுது. அது மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்கு. இந்த படம் ஒரு கிளாஸான படமானா, ஆமா கண்டிப்பா கிளாஸான படம். ஆனால் மாசான படமானா கண்டிப்பா கிடையாது. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். கண்டிப்பா இந்த படம் ஸ்லோ பர்ன் த்ரில்லர் பிடிக்கிறவங்களுக்கு பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். ஆனா கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் எவ்வளவு தூரம் பிடிக்கும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான படமா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு மூவிஸோட ஸ்டோரிஸும் உங்களுக்கு வந்து சேரும்.